பிடிக்காது தெரியுமா? அப்போ ஏசப்பா சோம்பேறிகளை வெறுக்கிறார். சுறுசுறுப்பானவனை ஆண்டவர் எப்பவுமே நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஓகேவா? அப்போ நம்ம படுத்து தூங்கி சீக்கிரமா காலையில எழும்பி சுறுசுறுப்பா காலைல குளிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நம்ம வேலையை சுறுசுறுப்பா செய்யும் பொழுது கர்த்தரும் நம்ம மேல பிரியமா இருப்பாரு, நம்ம செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார். சோம்பேறித்தனமா லேட்டா எழுப்பிட்டா எவ்வளவு தூங்கினாலும் பத்தாது, தெரியுமா உனக்கு? ஆமா மம்மி, எனக்கு ஸ்கூல் போகும்போதுதான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா இந்த லீவ் வந்த மட்டும் எனக்கு 10 மணிக்கு எழுந்தும் போது இன்னும் தூக்கம் வந்துட்டே இருக்கும் மம்மி, சோம்பேறியா இருக்கும். அதுதான், காலையில எழும்பி குளிச்சுட்டு நம்ம கர்த்தருடைய காரியங்களை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை நம்ம போய் பார்க்கும்போது நல்லா ஆக்டிவா இருப்போம். அதுவே நம்ம லேட்டா எழும்புனா எவ்வளவுதான் தூங்கினாலும் நமக்கு தூக்கம் பத்தவே பத்தா ஜெசிமக. அதனாலதான் சீக்கிரமா எழும்பணும், அதிகால தேவனை தேடணும். ஆண்டவரும் அதை தான் வேதத்துல சொல்றாரு. சோம்பேறி பத்தி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. சோம்பேறியா இருக்கிற ஆத்மாக்கள் மேல கர்த்தர் பிரியமாவும் இருக்கிறது இல்ல. அதனால இன்னிலிருந்து தூங்குறத விட்டுட்டு சுறுசுறுப்பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரியா தங்கம்? ஓகே.